சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வாட்ஸ்அப் சாட்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கப்பட்டு பிரிண்ட் எடுக்கப்பட்ட ஆவணங்கள் டாஸ்மாக் எம்டி விசாகன் வீட்டின் அருகே சிதறி கிடக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக தற்பொழுது அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்துகிறார்கள். அதுல முக்கியமாக டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குனர் விசாகனுடைய வீட்டில் இன்று காலை முதல் 5 அதிகாரிகள் கொண்ட குழு சோதனைக்காக வந்திருக்கிறார்கள். துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் வீரர்களும் உள்ளே அந்த சோதனையில அவர்கள் பாதுகாப்புக்காக இடம்பெற்றிருக்கிறார்கள். அவருடைய வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு வரும் நிலையில் அவருடைய வீட்டினுடைய பக்கவாட்டு சுவர், அதாவது காம்பவுண்ட் சுவருக்கு அருகிலேயே கிழிந்த நிலையிலான சில ஆவணங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணங்களை பார்த்தோம் என்றால் 2 நபர்கள் வாட்ஸ்அப்ல உரையாடியது தொடர்பாக அல்லது வெவ்வேறு நபர்களிடம் ஒரே செல்போனில் இருந்து உரையாடியது போன்ற அந்த வாட்ஸ்அப் உரையாடல்களை நகல் எடுத்து ஒரு ஆவணமாக வைத்திருக்கிறார்கள். அந்த ஆவணங்கள் கிழித்து அந்த இடத்துல வீசப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணம் பார்த்தோம் என்றால் அவருடைய விசாகனுடைய வீட்டினுடைய சுவருக்கு அருகிலேயே அது கொத்தாக அப்படி கிழிந்த நிலையில் கிடக்கிறது. அதுல முக்கியமாக வாட்ஸ்அப் மூலமாக அவர்கள் பேசி இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் கால்கள் அது ஓராண்டுகளுக்கு 2024 இருந்து பல்வேறு காலகட்டங்கள்ல பேசியது தொடர்பான வாட்ஸ்அப் கால்கள் இடம்பெற்ற அந்த வாட்ஸ்அப் ஹிஸ்டரி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மதுபானங்கள் தொடர்புடைய சில விவரங்கள் அதில் அனுப்பப்பட்டிருக்கிறது. மதுபான வகைகளை குறிப்பிட்டு அதில் சில விவரங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கொள்முதல் தொடர்பாக சில விவரங்கள், டெண்டர் எப்படி நடக்கிறது, அதுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, கடந்த ஆட்சி காலங்கள்ல என்ன மாதிரியான டெண்டர்களை என்ன மாதிரியான அணுகுமுறைகளை பின்பற்றியிருந்தார்கள், தற்பொழுது எதில் சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டி இருக்கிறது போன்ற ஆலோசனைகளை வழங்கக்கூடிய வகையிலான சில தகவல் தமிழில் அச்சிடப்பட்ட சில தகவலும் வாட்ஸ்அப் தகவலாக அனுப்பப்பட்டிருக்கிறது. அவையும் இங்கே கிழிந்து கிடக்கிறது. அதே போன்ற மதுபான வகைகள் சில நிறுவனங்களுடைய பெயர்களையும் குறிப்பிட்டு அதில் தொடர்ந்து அந்த தகவல்களை அனுப்பியிருக்கிறார்கள். சில வீடியோ அதே போன்று ஃபைல் போன்ற சில ஆவணங்களை அந்த மின்னணு ஆவணங்களாக அட்டாச் செய்ததற்கான சில தடயங்கள் அந்த நகலிலே இடம்பெற்றிருக்கிறது. அது என்ன மாதிரியான ஆவணங்கள் என்பது, அதாவது மின்னணு ஆவணங்கள் என்னென்ன ஆவணங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் அது தெரியவில்லை. இப்படி ஒரு 20க்கும் மேற்பட்ட ஒரு பக்கங்களை கொண்ட அந்த நகல்கள், 20க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட அந்த நகல்கள் தான் கொத்தாக கிழித்து அருகே வீசப்பட்டிருக்கிறது. அது வெளியிலிருந்து நபர்களுக்கு யாரும் வீசி இருக்கிறார்களா அல்லது வீட்டுக்குள்ளிருந்து வீசப்பட்டதா போன்ற விவரங்கள் முழுமையாக தெரியவில்லை. போலீசாரும் தற்பொழுது அது குறித்து விசாரித்து வருகிறார்கள். உள்ளே சோதனை அவர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் இந்த சோதனையை நடத்தி வருகிறார்கள். 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனை நடத்தி வருகிறார்கள். வெளியிலிருந்து அந்த ஆவணம் கிடைக்கக்கூடிய இடத்திற்கு இன்னும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வரவில்லை. டாஸ்மாக் தொடர்பாக இன்று காலை முதல் அவருடைய வீட்டில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மார்ச் மாதம் 25, 26ஆம் தேதிகளில் எல்லாமே அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தியது. குறிப்பாக விசாகனிடம், டாஸ்மாகினுடைய எம்டி விசாகனை 2 முறை அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக இதற்கு முன்பு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது வேறு காலகட்டங்களில். அப்பொழுது இந்த வழக்கு தொடர்பாக அவர்கள் நீதிமன்றத்தை அணுகியதனால அவரிடம் விசாரணை நடத்தாத நிலையில தற்பொழுது அவருடைய வீட்டிற்கு சோதனைக்கு வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். உள்ளேதான் இருக்கிறார். அவர் அலுவலகத்திற்கு கிளம்புவதற்கு முன்பாகவே ஒரு 7 மணி அளவிலேயே அவருடைய வீட்டுக்குள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விட்டார்கள். அவர் அப்பொழுதுதான் புறப்படுவதற்கு தயாராக இருந்ததாக, அவருடைய வாகனம் கூட வெளியில் தான் நிற்கிறது. விசாகனுடைய வாகனமும் தயாராக வெளியில் தான் நிற்கிறது. அவர் அலுவலகத்திற்கு புறப்படுவதற்கு தயாராக இருந்ததாக அப்பொழுது சரியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அவருடைய வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு வரும் நிலையில் ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபான சப்ளை செய்யக்கூடிய பல்வேறு தனியார் நிறுவனங்களிடமிருந்து நடத்தப்பட்ட அந்த நிர்வாகிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணை கிடைக்கப்பட்ட தகவல் இவற்றை வைத்து எல்லாம் விசாகனிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சுமார் ஒரு 4 மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் விசாரணையும் ஒரு பக்கம் நீடிக்கிறது. அவருடைய வீட்டுல சோதனையும் நடத்தப்படுகிறது. 2 மாடிகளை கொண்ட அந்த வீடு, அந்த வீட்டுல பல்வேறு அறைகள்ல சோதனையும் நடத்துகிறார்கள். ஒரு பக்கம் விசாகனிடம் அதிகாரிகள் விசாரணையும் நடத்துகிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த சந்தேகத்திற்கிடமான ஆவணங்கள் அவருடைய வீட்டிற்கு அருகிலேயே கிடக்கிறது. இது வெளியில் இருந்து யாரும் சில நபர்கள் கொண்டு வீசியிருக்கிறார்களா அல்லது சோதனை நடக்கும் பொழுது உள்ளிருந்து வீசப்பட்டதா என பல்வேறு சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.